கள்ளக்குறிச்சி தனியார் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல துணைச் செயலாளர் பொன்னி விளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன் மற்றும் கூத்துக்குடி பாலு, சாவி, முருகவேல், கருப்புதுரை, பவளக்குடி, அம்பிகாபதி, தமிழரகன், பிரபு, வேல்முருகன், விடுதலை மணி, கேடிஆர் ரகுமான், எழில்நிலவன், தில்லை சேகர், சோலை வேலுமணி, ஓவியர் ஆனந்த், கதிர் வேலுமணி, வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சேகர், பழனிசாமி, சுந்தரராஜன், சின்னதுரை, சக்திவேல், பச்சாப்பிள்ளை, இடிமுரசு, மனோஜ், சாரங்கன், குமார், திருவிக்கிரமன், வழக்கறிஞர் சீனு, ஏழுமலை, ஆதி, மோகன்லால், ராஜாராம், கோதண்டராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிருத்திவிமங்கலம் கிராமத்தில் ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் பட்டாவை ரத்து செய்ய முன்வரும் மாவட்ட ஆட்சியர் செயல்பாடுகளை கண்டித்தும், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வீடுகள் ஏழை எளிய மக்களுக்கு முறையாக வழங்கப்படாததை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடர்ந்து ஆதிதிராவிட மக்களுக்கு எதிராகவும் ஆதிதிராவிட மக்களுக்கு முடிக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ரத்து செய்யப்பட உள்ளதையும் கண்டித்து இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு அடுத்த கட்டமாக 3 ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களை கூட்டு ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைநகரத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அல்லது முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் அண்ணன் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெற உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற பணியுடன் தெரிவித்துள்ளது.